ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இப்பொழுது நம் செவிகளில் வாசிக்கப்பட்டு நாம் அனைவரும் கேட்க இருக்கின்ற ஞான களஞ்சிய நூல் எதுவென்றால் ஸ்ரீ ஸ்ரீ ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம் 2ஆம் பாகம் என்ற ஞான களஞ்சிய நூலாகும். இந்நூலினை நாம் அனைவரும் ஞானம் அடைய வேண்டி கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் ஆவார். இப்பொழுது வாசிக்கப்படும் தலைப்பு எதை பற்றியதென்றால் ஸ்ரீ ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம் என்ற ஞான நூலில், அதாவது 2ஆம் பாகத்தில் உள்ள 17வது அதிகாரத்தில் அன்பனப்படுவது யாது என்ற தலைப்பில் அமெரிக்காவிலும் ஜப்பானிலும் பேசிய சொற்பொழிவைத்தான் நாம் இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். இப்பொழுது பதிவின் தொடக்கம் ஆரம்பம். ஒன்றன் பின் ஒன்றாக கேட்போம். மாறிக்கொண்டே இருக்கும் ஜகத் முழுமைக்கும் ஆதியும் நானே, அந்தமும் நானே. மணிகள் நூலில் கோர்க்கப்பட்டது போல தண்ணீரின் சுத்தமும் சூரிய சந்திரர்களது ஜோதியும் பரிசுத்தமான எண்ணங்களின் சாரமும் நான் தான். சப்தங்களுக்குள் சப்தமாகவும் மனிதர்களுக்குள் ஒரு மனிதனாகவும் ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவனாகவும் இருக்கிறேன். சத்து வஸ்துவினிடம் அன்பை செலுத்துவதுதான் அதை அறிவதாகும். உண்மையான பக்தியெல்லாம் சக்தியின் சேர்க்கையே. சகல பிராணிகளுக்கும் வித்தாகவும் பலமாகவும் இருக்கிறேன். பலவான்களிடமும் புத்திமான்களிடமும் நானே அறிவாயிருக்கிறேன். சத்தியத்தினிடமே என்னை கண்டு வணங்குகிறவர்கள் தம் செய்கைகளிலும் என் விதிகளை காட்டுகிறவர்கள் என்னையே தம் முடிவாகவும் நோக்கமாகவும் கொண்டுள்ளவர்கள் ஆகிய இவர்களுடைய மனமெல்லாம் அன்பினிடமே குடிகொண்டதாகின்றன. அவர்களுக்கு வாழ்க்கை துன்பங்களும் தவறுகளும் ஏற்படாதபடி நானே உதவி செய்கிறவனாக இருக்கிறேன், வழிகாட்டியாக நிற்கிறேன். மூளைகள் யாருடைய தூண்டுதலால் வேலை செய்கின்றன? வாழ்க்கை தங்கி நிற்பதும் எவருடைய கட்டளையினால்? எவருடைய ஜோதியை கொண்டு மனம் பற்றிக் கொள்கின்றது? காதுகளுக்கும் கண்களுக்கும் பிரகாசம் அல்லது சக்தியை தருவது எது? காதுக்கு காதாகவும் மனதிற்குள் மனதாகவும் வாக்கிற்குள் பொலிவுமிக்க வாக்காகவும் வாழ்க்கையின் சாரமாகிய வாழ்க்கையாகவும் கண்ணுக்கு கண்ணாகவும் ஜீவனுக்குள் ஜீவனாகவும் இருந்து துன்பம் மரணம் என்பவற்றை போஜனமாக பட்சித்து விடுவது எது? சர்வமும் அன்புமயமாகும். அதை அறிவது என்றால் சத்து வஸ்துவினிடம் அன்பு செலுத்துதல். சத்பொருளாவது என்ன? தத்வம்சி, அன்பே சுரூபம். படிப்படியாக இந்த அன்பு பல படிகளாக ஆட்பவித்து நிற்கின்றது. ஒன்றை ஒன்று நெருங்கும் சக்தி, ஒட்டிக்கொண்டு நிற்கும் சக்தி, ஆகர்ஷண சக்தி, மனதில் உண்டாகும் ஆவல், இச்சை, பேராவல், உயர்ந்த நோக்கம், சக்திகளில் பலவிதங்களாகவும் ஏற்ற தாழ்வுடனும் இந்த அன்பு சலித்துக் கொண்டிருக்கின்றது. காந்தம், மின்சாரம், ஒளி, உஷ்ணம், சப்தம் முதலியவை ஜட பொருட்களின் அணுக்கள் என்பதற்கு பொருள் உள்ளபடி விளக்க வேண்டுமானால் சக்திகளின் மத்தியஸ்தானம் என்றுதான் சொல்ல வேண்டும். தனியே ஜடப்பொருள் என்னும் இருப்புக்கு சுரூபம் இல்லை. ஆராய்ந்து பார்த்து கொண்டே போனால் ஜடவஸ்து என்பது அன்பின் கூட்டம் ஒன்று சேர்ந்தது என்று தெரிய வரும். பிரகிருதியில் விதி என்பதெல்லாம் எவ்வளவு வரையில் நாளா தத்துவத்தில் ஏகத்துவம் பல்வேறு கூறுகளாக தென்படும். பொருள்களில் சமதர்சனம், பலவற்றுள்ளும் ஒற்றுமை, இவ்வளவே அன்பு. அன்பின் ஒரு பக்கம், விதிகள் எல்லாம் இவ்வளவுதான். ரகசியமாக விஷய பரிசீலனை செய்பவர்களும் உளவுக்காரர்களும் சந்தேகம் கொள்ளும் சிநேகிதர்களும் பயமுறுத்துகின்ற விரோதிகளும் ஆகிய எல்லோரும், நம்மை மோசம் செய்யும் சகாக்கள் உள்பட சகலரும் அன்பு என்ற சக்தியினாலேயே தூண்டப்பட்டு வேலை செய்கிறவர்கள் ஆவார்கள். அன்பு என்னும் அரசாட்சியை தவிர உலகில் வேறெந்த அரசாங்கமும் நடைபெறவே இல்லை. கார்லைஸ் என்ற அன்பர் சொல்லி இருக்கிறார், அன்பு தலைகீழாக பாய்வதுதான் விரோதம் என பெயர் பெறுகின்றது. சுருங்கி போய்விட்ட அன்பே பயமாகும். இல்லை என்றால் அன்பானது பயத்தையும் எவ்வாறு வெல்லும்? நடுக்காட்டில் 1000 பொன் வைத்திருக்கும் ஒருவன் பூர்ண பயத்துடன் இருப்பதற்கு காரணம் என்ன? அன்பு செலுத்தப்பட்ட தனம் இருப்பது தான் அல்லவா? சுதந்திரம் உள்ள ஒருவன் எதையும் வரவேற்கின்றான். சுதந்திர புருஷன் அன்பினது சீரான குணத்தை அனுபவிக்கின்றான். உண்மையில் இருப்பதெல்லாம் அன்பென்னும் சக்தி ஒன்றே ஆதலால் அன்புடன் உண்டன உணர்வதுதான் முக்தியும் விடுதலையும். பரிபூரண அன்புமயமாவதற்கு அறிந்தோ அறியாமலோ போராடுவதுதான் வாழ்க்கை எனப்படும். அந்த லட்சியத்திற்கு அழைத்து செல்லும் குறுக்கு பாதையில் செல்வதற்கு பிரியங்கொள்ளல் அறிவாகும். அந்த லட்சியத்தை நோக்கியே பலவித அன்புகளையும் ஒழுங்கு பெற அணிவகுத்து நிறுத்துதல். அன்புகளாகிய சக்திகளை அணிவகுத்து அந்த முடிவிற்கு வருமாறு செய்தல் தர்மம் எனப்படும். அன்பை காட்டிக் கொடுத்து விடுவது என்பது சம்பவிக்காது.
எவரும் அன்புக்கு துரோகிகள் இல்லை. நம்பிக்கை மோசம் என்ற குணம் எதுவும் கிடையாது. மனிதர் அடையக்கூடியதற்கு பிறரை பற்றி ஒரு எல்லையை நாம் காட்டிவிடலாகாது. யூதன், முகமதியன், சூத்திரன், பிராமணன் என்ற பேதத்தால் இவ்வளவுதான் ஒருவன் அடைய முடியும் என்று நாம் கொள்ளலாகாது. சில கொள்கைகளை மாத்திரமே கொண்டு அவற்றுக்கு அடிமைகளாக இருக்கின்றவர் கூட நிச்சயம் விடுதலை பெறுவார்கள். கோபியா ஸ்திரீகளை அவர்களது புருஷர்களிடமிருந்து ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வெளியே இழுத்துக் கொண்டது போல் சத்து வஸ்துவாகிய கடவுள் உங்களை உங்களுடைய சிறு மத கொள்கை நின்றும் வெளியே இழுத்தே தீருவார். சிறிய எல்லைக்குள் நீங்கள் அடைந்து கிடக்க கூடாது, முடியாது. மனிதனது உண்மை சுவாவம் இந்த பேரின்பத்தை தவிர வேறில்லை. அன்பே நீ, ஜகத்தின் ஜீவஸ்வரூபமே நீதான், அழகின் சாயையும் நீதான். அன்பினால் இருதயம் உடைந்து தவிக்கும் போதும் உள்ளவன் நீதான். அனுபவ வாழ்க்கையில் இந்த உண்மையை அனுபவித்து உணர்வதுதான் பரிசுத்தம் எனப்படும். அப்படி இல்லாமல் வஸ்துகளை தேட ஆரம்பித்து அவற்றிடமே ஒட்டிக் கொள்வதற்கு பிரயாசப்படுவதுதான் வேறு. வஸ்து வேறாக நினைப்பதால் கடவுளையே பிரித்து விடுகின்றான். அதனால் பரிசுத்தம் இழந்தவனாகின்றான். விளக்குவதும் ஒடுங்குவதும் பரிசுத்தம் அல்ல. அழகையே எதிர்த்து தாக்குவதும் நீக்குவதும் மனதின் சுத்தமாகாது. சகல அழகும் என்னிடமே அடங்கி கிடக்க வேண்டும். அதுவே உண்மையான பரிசுத்த குணம். எல்லாவற்றுடனும் என் ஆத்மா ஏகம் என்ற உணர்ச்சியை நான் அடைந்து அனுபவிக்க வேண்டும். எந்த விஷயத்தையாவது சந்திப்பது சேர்வது என்றால் தகாது. ஏற்கனவே வேறு என்று ஞாபகப்படுத்தும் ஆகையால் அதுவே துக்கம். அந்த சிறு ஞாபகமும் அழிந்து ஒன்றுபட வேண்டும். சுற்றி எரிக்கும் காற்றிலும் உன் துணியே விளங்குகிறது. ஓடுகின்ற தண்ணீரிலும் கேட்பதும் உன் துணியே. சூரியன் உதிக்கும் போதும் நீயே நிற்பவன். அஸ்தமான சூரியனிடம் தோன்றுவதும் நீயே. எட்டத்தில் இருப்பதும் நீயே. சமீபத்திலும் நீதான். எப்போதும் உன் தோணியே என் காதில் விழுகிறது. நான் ஆனந்தம் அடைகிறேன். உன் தொனி சூழும் போது நான் மேன்மை அடைகிறேன். இறந்த போதிலும் நான் உன்னை இழக்க மாட்டேன். எல்லாம் நன்மையே. தகுதி உள்ளது, பொருத்தம் உள்ளது, சரியாக இருப்பது எதுவோ அதுவே கடவுள். உலகமானது எப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றது? இடைவிடாமல் பொருந்தச் செய்யும் காரியத்திலேயே நடைபெறுகின்றது. ஆதலால் நன்மையினது ஓட்டமே உலகம் எனப்படும். சென்ற காலத்தில் ஜனங்களுக்கு பொருத்தமாக இருந்த தன்மையினிடம் ஒட்டிக்கொண்டிருக்கும் குணமுடைய பழைய கட்சியினர் ஓடிக்கொண்டே இருக்கும் தற்கால பொருத்தமானவைகளை எதிர்த்து நின்றால் என்ன நேருகின்றது பாருங்கள். இடைவிடாமல் மாறுகின்றதும் ஓடுவதுமான இந்த பொருத்த நிலையாகிய சமரசம் அல்லது கடவுள் தன் காரியத்தை பளிரென்று ஜோதியை வீசிக்கொண்டு கர்ஜனையுடன் செய்து முடிக்கின்றார். அதுதான் பெரும் புரட்சிகள் அல்லது கலக்கங்கள். புதியன புகுந்தாலன்றி பழையனவாகிய எதையும் நாம் விட்டுவிட முடியாது. ஆதலால் முன்னேற்றம் என்பது படிப்படியாகத்தான் நடக்க வேண்டும். அன்பும் பற்றும் என்பவைகளை ஒருபுறம் பார்த்தால் பற்று அல்லது பிடிப்பென்றும், மற்றொரு புறமாக பார்த்தால் யாகம் என்பதை தவிர வேறில்லை என்றும் சொல்ல வேண்டியிருக்கிறது. அன்பு என்பது விஷயத்திற்கு விஷயம் கிளம்பிக் கொண்டே போகின்றது. எப்போதும் அன்பு செலுத்தப்படும் விஷயம் மாறிக்கொண்டே போகிறது. ஒவ்வொரு தடவையும் அபிவிருத்தி அடைகிறது அல்லது திறந்து காட்டுகின்றது. அப்போது ஒவ்வொரு தடவையிலும் பல பழைய பற்றுகளை எல்லாம் துறந்து விடுகின்றது. இப்படியே படிப்படியாக மனிதன் கடைசியில் பேரின்ப சுரூபத்தினிடமே அன்பை செலுத்தியவனாகின்றான். அதாவது உயர கிளம்பி விடுகின்றான். அப்போது அன்பு செலுத்தப்பட்ட விஷயமே புதுமையாக இருக்கின்றது. சர்வ வஸ்துக்களிடமும் உள்ள ஜீவத்தன்மையே விஷயமாக இருக்கின்றது. அன்பை செலுத்துகிறவன் திரும்பவும் தன் பரமாத்மா சுரூபத்துடன் இணைக்கப்பட்டவன் ஆகிறான், புனைக்கப்படுகிறான். இவ்விதம் திரும்பவும் பரமாத்மாவுடன் சேர்க்கப்பட்ட பின் அந்த அன்பானது ஆலிங்கனத்திற்குள் ஜகத்து முழுமையும் அடங்கிவிடுகின்றது. ஒவ்வொன்றும் இவன் வசமாகி விடுகின்றது. அப்படிப்பட்டவன் வேறென்ன இச்சிக்க கூடும்? தன் கைக்குள் அகப்பட்ட பெண்ணை நாம் இச்சிக்க முடியுமா? அனுபவம் அன்றி இச்சை என்பது கிடையாது. ஒருவன் தன் ஆத்மாவே சர்வமும் என்று அறிந்து அனுபவித்து விட்டால் அவன் இச்சிக்க முடியாது. ஒவ்வொன்றையும் தன்னுடையதாகவே அனுபவித்து விடுகிறான். தன் வேலையை பார்த்து அது நல்லது என்று காண்கின்றான். ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கு அழியாத ஆனந்தத்தை தருகின்றது. ஒவ்வொரு ஜந்துவும் வணங்குகிறது. களிமண் உருண்டை முதல் மேக மண்டலம் வரைக்கும், மிகச்சிறிய அணு முதல் மகத்தான சூரியன் வரைக்கும், அற்பமான நெளியும் புழு முதல் தூரத்தை மின்னுகின்ற நட்சத்திரம் வரையில் சகலமும் அவனது பெருமையை விளம்பரம் செய்கின்றது. சர்வமும் சோஸ்திரம் செய்து ஆத்ம ஜோதியை அனுபவிக்கின்றது. இவ்வித அனுபவம் அடைந்தவனிடம் இருந்து பிரிந்ததாக எந்த விஷயமும் கிடையாது.
என் முன்பு 2 விஷயங்கள் இருக்கின்றன. இனிய பண்டங்களும் ஒரு கன்னியையும் இருக்கின்றன. ஒரு புஷ்பத்தை பகுத்து பார்ப்போம். அணுக்களை சேர்த்து வைத்திருக்கும் சக்தியும் மற்றும் பலவித சக்திகளும் இருக்கின்றன. உஷ்ணம், ஆகர்ஷண சக்தி, காந்த சக்தி முதலியவைகள் இருக்கின்றன. கன்னியினிடம் மனதால் நினைக்கக்கூடிய அபூர்வ விஷயங்கள் எல்லாம் அடங்கி கிடக்கின்றன. முக்கியமாக தலைக்குள் இருக்கும் இடத்திலேதான் அடங்கி கிடக்கின்றன. இங்கேதான் தேச காலங்கள் எல்லாம் அடங்கி கிடக்கின்றன. ஜகத்து முழுவதும் அடங்கி இருக்கிறது. சர்வ ஜகத்தையும் இதுவே அணைத்துக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுமையும் தலை என்று சொல்லப்பட்ட சிறு பந்துக்குள் அடக்கம். தலை அல்லது மூளையினிடம் இந்த ஜகத்து என்பது பாவனா மாத்திரமாக அடங்கி கிடக்கின்றது. உலகம் முழுவதுமே மனதிடம் உள்ள பாவனா ரூபம்தான். உலக பாவனையை பந்தெறிவது போல் தலைக்கு தலை, மனதிற்கு மனது விட்டெறிந்து கொண்டே போகிறோம். இல்லாதவரையும் உலகமே இருக்க காரணம் இராது. இவ்வித உலக பாவனை என்பது ஒரு வகை கிப்னாடிச தூக்கம். இதையே நாம் தலைமுறையாக அல்லது தேசம் தேசமாக அனுப்பி வருகின்றோம், செலுத்தி வருகின்றோம். இதுவே உலகம் முழுவதும் உங்கள் உலகம். இதுவே உங்களுடைய மனோபாவனை அல்லது உங்கள் செய்கையே. இந்த பந்து உங்களுக்கு தாங்க முடியாதபடியாக ஆக வேண்டாம். இது உங்களுடைய தலைப்பந்து அல்லது கால்பந்து என்று கருதுங்கள். தியாகத்தினால் மாத்திரமே அழியாத்தன்மை அடையப்படும். அனுபவத்தில் தியாகம் என்பது என்ன? உலகம் பந்து மாத்திரமே என்றும் உங்கள் உண்மை சொரூபம் பரிபூரணம் என்றும் மனதிற்கு எதிரில் கொண்டு நிறுத்தி இடைவிடாமல் இதையே அபியசிப்பதால் கவலை, பயம், தொல்லை, மனக்கவலை முதலியவற்றையெல்லாம் மனதிலிருந்து விட்டு அகற்ற வேண்டியது நீங்கள் செலுத்த வேண்டியதாக கடமைகள் இல்லை. நீங்கள் எவருக்கும் கட்டுப்பட்டவன் அல்ல. எவருக்கும் நீ பொறுப்பேற்றவன் அல்ல. நீ செலுத்த வேண்டிய பாக்கி, கடன் எதுவும் இல்லை. சமூகங்கள் எல்லாம், தேசங்கள் எல்லாம் மற்றும் உள்ள ஒவ்வொன்றும் ஒன்று சேரட்டும். அவற்றுக்கு எதிரே ஒப்பற்ற உங்கள் ஆத்மஸ்வரூபத்தை நாட்டுங்கள். அதுதான் வேதாந்தம். சமூகம், பழக்க வழக்கங்கள், சட்டங்கள், விதிகள், ஒழுங்குகள், பிறர் கூற்றுகள், அபிப்பிராயங்கள் ஆகிய எதுவும் உங்கள் நிஜ சுரூபத்தை ஒன்றும் செய்ய முடியாது. மெல்லிய தண்ணீர் தூண் நிறுத்தப்பட்டால் விசாலமான கடல் பாலத்தை எதிர்த்து நிற்கும் என்பது தர்மம். இது வஸ்து தத்துவமாகிய பிசிக்ஸ் படித்தவர் அறிவார். அணுவாகிய அகண்ட சொரூபியே, உன் பாதங்களை ஊன்றிக்கொண்டு நிமிர்ந்து நில். அப்போது ஜகத் முழுமையும் ஒன்று கூடிய பலத்தை எதிர்த்து நிற்பாய். அதை உணர்ந்து கொள். பயம் என்பதை எட்டி எரிந்துவிட்டு கவலை என்பதை துறப்பாயாக. குறுகிய பழம் பொருந்திய அகம் சுவாபத்தை தள்ளிவிடு. இந்த பொருளை கொண்டே ஓம் என்ற துணியை தியானம் செய். ஓம் ஓம் என்று உச்சரித்துக் கொண்டிரு. ஓம் ஓம். அமைதி என்பது யாது? வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் பலவாகும். சரீரத்தால் செய்ய வேண்டிய வேலைகளும் மனதால் நீக்க வேண்டிய வேலைகளும் பலவிதங்கள் ஆகும். இந்த பலவித வேலைகளும் உங்களை எப்போதும் வாட்டிக் கொண்டிருக்கின்றது எனலாம். எப்போதும் இவைகள் உங்களை ஜாக்கிரதைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றன. இவ்வாறு வெளியே உள்ள சந்தர்ப்பங்கள் எப்போதும் உங்களை வருந்துமாறு விட்டுவிட்டால் நீங்கள் சீக்கிரமே மரணமடைய வேண்டியது இருக்கும். இதை தவிர்ப்பது எப்படி? வேலையே செய்யாமல் பொழுதுபோக்க வேண்டும் என்று ராமன் சொல்லவில்லை. தினசரி காரியங்களையும் விட்டொழிக்குமாறு சொல்ல வரவில்லை. பலமான கொடிய வேலைகளுக்கு இடையிலும் மிக்க பிரயாசத்துடன் வேலை செய்யும் போது கூட எப்போதும் துறவு நிலையாகிய பாறையை அஸ்திவாரமாக கொண்டு நிலையாக நிற்க வேண்டியவர்களாகிறார்கள். அவ்வித உறுதி கொண்டவர்களாய் எந்த வேலை சம்பவித்த போதிலும் அதை கைகொண்டு நடத்தினால் உங்களுக்கு சிரமம் ஏற்படாது. எந்த கடமையும் நீங்கள் செய்ய தகுதி உள்ளவர்கள் ஆவீர்கள். இன்னும் தெளிவாக கூறுவோம். வேலை செய்கின்ற போது இடையில் ஏற்படும் சாகவாசத்தில் சுமார் 1 நிமிஷ காலமாவது ஏகத்துவ உண்மையாகிய கடவுளை பற்றி சிந்தனை செய்யுங்கள். அந்த கடவுளே நீங்களும் என்றும் தேகம் முதலியவற்றுடன் உங்களுக்கு எவ்வித சம்பந்தமும் கிடையாது என்றும் சிந்தியுங்கள். நீ சாட்சி மாத்திரமே அன்றி பயன்களுடன் சம்பந்தம் மற்றவன். இவ்வாறு தியானம் செய்து கொண்டு நீ கண்களை மூடிக்கொண்டு தசைகளுக்கு வேலை எதுவும் கொடாமல் தேகத்தை தாராளமாக களையுமாறு விட்டுவிடலாம். நீயும் யாதொரு சிந்தனையும் இன்றி கிடக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு சிந்தனைகள் என்னும் மூட்டையை நிவர்த்தி செய்து கொள்ள சக்தி அடைகிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு பலவானாக இருப்பதை நீ உணர்வாய். தேகத்தில் உள்ள பலத்தை காப்பாற்றுவது நரம்புகள். சிந்தனைகளுக்கும் பலமூட்டுவது நரம்பு தொகுதியே. ஜீரணிக்கும் முறை, இரத்த ஓட்டம், மயிர் வளர்தல் முதலியனவும்
முடிவில் நரம்புகளின் சக்தியையே ஆதாரமாக கொள்கின்றன. அதாவது சுரணை நரம்புகளை பற்றிய மொழி இரத்த நரம்புகளால் அல்ல. உன் சிந்தனைகள் கலக்கமடைந்து பலவிதமான மனப்பான்மைகளால் உங்களுக்கு தொல்லைகள் உண்டாகும் போது எதனால் உண்டாகிறது? நரம்புகளுக்கு தாங்க முடியாத பாரம் என்று கருத்து. இவ்வாறு பலமான சிந்தனா ரூபங்களாகிற நரம்பு காரியங்கள் நமக்கு ஒரு பக்கம் பலனை கொடுத்து விடலாம். ஆனாலும் மற்றொரு பக்கம் அது நிச்சயமான நஷ்டத்தையும் தந்து விடுகின்றது. இடைவிடாத சிந்தனையாலும் தொல்லைகளாலும் தேகத்தின் முக்கிய காரியங்கள் நடைபெற முடியாமல் தேகம் மெலிந்து போகிறது. நீ உன் பலத்தை காப்பாற்ற விரும்பினால், தேகம் திடமாக இருக்க வேண்டுமென்றால், நரம்பு தொகுதி என்னும் குதிரையினால் வாழ்க்கை என்னும் பாரம் இலகுவினால் சுமக்கப்பட வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. அகம்பாவமாகிய சிந்தனை என்னும் சுமையை குறைக்க வேண்டும். கவலையை பெருக்கும் சிந்தனைகளும் தொல்லையை செய்யும் மனோபாவனைகளையும் சேர்த்து வாழ்க்கையின் சாரத்தை எல்லாம் கிரகித்து விட வேண்டாம். பரிபூரண சுகம் பலமான காரியம் என்பதாவது என்னவெனில், உன் மனதை எப்போதும் சந்துஷ்டியுடனும், அதாவது லேசானதாகவும் வைத்துக் கொண்டிருத்தல், ஒருபோதும் தொல்லைக்கு உட்படாமல் இருத்தல், அவசரப்படாமல் இருத்தல், எந்த பயத்தாலும் சிந்தனையாலும் கவலையாலும் அழிந்து போகாமல் இருத்தல், ஜனங்கள் ஒழுங்கான காரியங்களை செய்வது மாத்திரம் கல்வியின் பூரண நோக்கமல்ல. ஒழுங்கான காரியங்களை ஆனந்தமாக அனுபவிக்குமாறு செய்வதே சற்கல்வியாகும். வேலைகளில் சுறுசுறுப்புடன் இருப்பது மாத்திரமே போதாது. சுறுசுறுப்பையே அன்புடன் போற்ற வேண்டும். சுறுசுறுப்பினிடமே அன்பு செலுத்த வேண்டும். மிகவும் முக்கியமான புத்திமதி. சொர்க்காதி புவனங்களே எனது பாத்திரம், மின்னும் மொழியே எனது மதுபானம். ஆடைகள் தேடுவதும், மற்றவருடைய பீர்தியை தேடி அடைவதும், வேறு ஒருவருக்கு சுகத்தை தருவதும் மற்றும் உலக சம்பந்தம் உள்ள ஏதேனும் ஒரு லட்சியத்தை குறிப்பிட்டு முடிப்பதும் உனது கடமை என்று எண்ணாதே. இந்த நோக்கங்களையும் விஷயத்தையும் அலட்சியம் செய்து தள்ளிவிடு. உனது ஜீவன் எப்போதும் அமைதியாகவும் சுகமாகவும் வெளி பிரபஞ்சத்திற்கு கட்டுப்படாததாகவும் பலாபலன்களில் சம்பந்தமற்றதாகவும் இருக்கட்டும். இப்படி ஜீவன் அமையுமாறு செய்வதையே உனது தொழிலாக, காரியமாக, வருத்தமாக, செய்கையாக, விளையாட்டாக ஆக்கிக்கொள். உலகில் கடவுள் உன் சிறந்த கடமையாக உனக்கு தந்த அருளியிருப்பது, தர்மம் என உனக்கு அளித்திருப்பது இவ்வளவே. உன்னையே நீ ஆனந்தம் உள்ளவனாக செய்து கொள்வது. அயலாளர்களுக்கு நீ செய்ய வேண்டிய சமூக கடன் இதுதான். உன்னையே மிக்க திருப்தி உள்ளவனாக செய்வதும், அமைதி உள்ளவனாக செய்வதும், குடும்ப சம்பந்தங்களிலும் நீ செய்து கொள்ள வேண்டிய பெருங்கடமை சந்துஷ்டி அடைவதை தவிர வேறில்லை. எல்லா நிலைமைகளிலும் நீ சந்தோஷம் உள்ளவனாக இருப்பதுதான் உனக்கே நீ செய்து கொள்ளக்கூடிய உதவி, கடமை. உன்னிடம் நீ ஸ்திரமாக ஊன்றிக்கொள். உலகில் வேறு எதையும் லட்சியம் செய்யாதே. மற்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு வணங்கியே தீர வேண்டும். ஆனால் அவைகள் வணங்கினால் என்ன, வணங்காவிட்டால் என்ன, நீ உன்னிடத்திலேயே சந்துஷ்டி அடைகின்றாய். மன வெறுப்புடன் இருக்கும் நிலை, இருளடர்ந்த மனதுடன் இருக்கும் நிலைமை என்னும் இதுவே பெரிய குற்றம். தர்மத்திற்கும் சமூகத்திற்கும் ராஜ்ய வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் இதுவே குற்றமே ஆகும். நீ செய்யக்கூடிய ஒரே குற்றம், இதர குற்றங்களுக்கெல்லாம் ஆதாரமாயிருக்கும் குற்றம் இது ஒன்றுதான். பாவங்களுக்கும் பிழைகளுக்கும் இதுவே மூலாதாரமாகும். அமைதியுடனும் விசாரம் இல்லாத சாந்தத்துடனும் நீ இருந்துவிடு. உன்னை சுற்றியுள்ள நிலைமைகள் எல்லாம் அப்போது சுவாபமாகவே ஒழுங்குபட்டுவிடும். ஒழுங்குபடுமாறு பலவந்தம் உண்டாகிவிடும். எந்த காரியத்திலும் அவசரப்படுவதும் தொல்லைப்படுவதும் உன் கடமைகளை ஆத்மாவிடமே திருப்தி கொண்டு நிச்சயமாய் பூர்த்தியாக நின்று விடுவதே உனது கடமை. நம் மீது யாதொரு கடமையும் கிடையாது. நமது புஜங்களில் எந்த சுமையும் இல்லை. உனக்குத்தான் நீ பொறுப்பு வாய்ந்தவன், வேறு எவருக்கும் நீ பொறுப்பாளி அல்ல. சந்துஷ்டியும் அமைதியும் அடைந்ததாகிய இந்த சிறந்த தெய்வீக விதியை நீ நிராகரித்தால் கொடிய குற்றவாளியாக ஆவாய். உனக்கே நீ பெரிய குற்றம் செய்து கொண்டவன். மற்றவர்கள் அதிகாலையில் எழுந்திருக்கும் போது தத்தம் கடமைகளை பற்றி சிந்திக்கட்டும். அறைகளில் குப்பை பெருக்கி சுரண்டுவதும், ஆபீஸ்களுக்கு போவதும், துணி துவைப்பது, சமையல் வேலை செய்வது முதலிய பல வேலைகள் செய்வதும், எழுதுவதும், படிப்பதும் ஆகிய பல கடமைகளை செய்யட்டும். நீங்கள் எழுந்திருக்கும் போது அதிகாலையில் பேரின்ப சிந்தனையிலேயே ஆழ்ந்திருங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே கடமை இவ்வளவுதான். இதனால் நீங்கள் மற்ற வேலைகளை செய்யாமல் இருக்க வேண்டும் என்றாவது, குடும்பத்தின் இதர வேலைகளை அலட்சியம் செய்ய வேண்டும் என்றாவது கருத்தல்ல. இவற்றையெல்லாம் இரண்டாம் தரப்பட்ட விளையாட்டாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆத்ம சுகத்திற்காக எதையேனும் செய்து கொண்டிருக்க வேண்டும். அதனால் எந்த காரியங்களையும் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கின்றீர்கள்.
ஆனால் எதை செய்தாலும் கைவசமாக உள்ள முக்கிய விஷயமானது விஷயமற்றதுதான், சாரமற்றதுதான் என்று ஞாபகம் இருக்கட்டும். ஆத்ம திருப்தியை நீங்கள் அடைவது ஒன்றுதான் உண்மையில் உங்களுக்கு ஏற்பட்ட அவசியமான கடமையாகும். மாணாக்கர்களே, கவனியுங்கள். வரப்போகும் பரீட்சைகளின் பயன்களை பார்த்தே சந்துஷ்டி அடைவதென்று கருதி உங்கள் ஆனந்தத்தை தொங்க விடுவது சரியல்ல. சந்தேகம் என்ற மேகத்தால் சூழப்படுவதில் திருப்தி கொள்ள வேண்டாம். அப்படி செய்தால் நீங்கள் அனுக்கிரகம் செய்யப்பட்டவர்கள் அல்ல, செய்யப்பட வேண்டியவர்களே ஆவீர்கள். உள்ளது எதுவோ அதுதான் கிடைக்கும். தெய்வ சந்துஷ்டியை உன்னிடம் ஏற்றுக்கொள், இப்போதே அடைந்துவிடு. ஜெயம் என்ற ஆனந்தம் உங்களிடம் நிச்சயமாக ஓடி வந்தே தீரும். அதுதான் விதி. சந்துஷ்டி அடையுங்கள். உலகம் உங்களுடன் சந்தோஷப்படுகிறது. அழுதீர்களானால் தனியே உங்களை விட்டு விடுகிறது. இந்த திடமான பழைய உலகமானது சந்துஷ்டியை வேண்டும் மட்டும் யாசிக்க வேண்டியது. துக்கமோ அதனிடம் தேவையான அளவு இருக்கின்றது. ஆதலால் காணம் செய்யுங்கள். குன்றுகள் எதிரொலி கொடுங்கள், பெருமூச்சு விடுங்கள். அது காற்றில் கரைந்து போகின்றது. சந்தோஷ தொனியைத்தான் எதிரொலியும் திருப்புகின்றது. கவலையுடன் கூடிய தொனியை திருப்ப மறுக்கின்றது. சந்தோஷம் அடையுங்கள். மனிதர் உங்களை தேடுவர். துக்கம் அடையுங்கள். அவர்கள் திரும்பி போய் விடுவார்கள். உங்களுடைய சுக சந்துஷ்டிகள் எல்லாம் அவர்களுக்கு பூராவும் தேவையே. உங்கள் துக்கம் அவர்களுக்கு வேண்டாம். விஷயங்களின் சாராம்சம். 2 முக்கிய விஷயங்களை ராமன் உங்கள் முன் சொல்லுகின்றான். 1, சிறிய அகம் மறுக்கப்பட வேண்டும். 2, உண்மையான அகம் உறுதி செய்யப்பட வேண்டும். முதலாவது, வேதாந்தத்தின் பிரகாரம் மறுத்தல் என்பது பூரணமான ஒளிவு, சிரம நிவர்த்தி, அமைதி, துறவு. ஒளிவான காலம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் சரீரத்தை நாற்காலி அல்லது படுக்கையில் கிடத்தி விடுங்கள். அந்த சுமையை நீங்கள் ஒருபோதும் சுமக்கவில்லை என்றே கருதிவிடுங்கள். ஒரு பாறையானது உங்களுக்கு எப்படி அந்நியமோ அதுபோலவே உங்கள் சரீரமும் உங்களுக்கு அந்நியம் போல் ஆகட்டும். செத்த பிணம் போல் சற்று நேரம் கிடக்கட்டும். உங்கள் மனதின் இச்சை முதலிய பலன்களால் சரீரம் தாங்கப்படாமல் இருக்கட்டும். சரீரத்தை பற்றியோ வேற எதை பற்றியோ கவலையும் சிந்தையும் உன் மனதில் இருக்க வேண்டாம். மனமானது கவலையில் நின்று விடுபடட்டும். இச்சை, ஆசை, எதிர்பார்த்தல் முதலியன இருக்க வேண்டாம். எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு மறுத்து விடுங்கள். இதுவே மறுப்பு அல்லது ஒளிவு. உங்களுடைய தனமெல்லாம் தரையில் கிடக்கட்டும். இருதயத்தையும் அழுத்திக் கொண்டிருக்க வேண்டாம். 2வது, கடவுள் தன்மை. கடவுளின் பலம் உன்னுடையதாக செய்து கொள். சுக துக்க பேதமின்றி அவருடைய காரியத்தையே உங்களுடைய காரியமாக கொள்ளுங்கள். சரீரத்திற்கும் சுற்றியுள்ள நிலைகளுக்கும் அப்பால் மேலே இருப்பதாக உணருங்கள். மனமும் அதன் எண்ணங்களும் உலகமும் அதன் அபிப்பிராயங்களும் ஆகிய இவற்றுக்கெல்லாம் மேலே நீங்கள் இருப்பதாக உணருங்கள். எல்லா வஸ்துகளிலும் வியாபித்திருக்கும் பரம்பொருள் சொரூபமாகவே உங்களை உணர்ந்து அறியுங்கள். சூரியர்களுக்கெல்லாம் சூரியன் என உங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். காரிய காரண தர்மத்தையும் தாண்டி அப்பால் உள்ளவர்கள், மாயைக்கு மேலானவர்கள். இவ்வாறு நீங்கள் இருப்பதை அறியுங்கள். சகல ஆனந்தத்துடனும் ஒன்றுபட்டிருக்கின்ற தன்மை, சுதந்திரத்தன்மை உள்ள ராமன் உனக்கு இயல்பாகவும் திடீரென்று தோன்றக்கூடிய தொனியில் ஓங்காரத்தை கானம் செய்யுங்கள். இவ்வாறு செய்வதால் நோய்களும் குறைகளும் உண்டாக்கக்கூடிய எந்த காரணமும் உங்களிடம் தங்க மாட்டாது. அவை தாமே நலிவு போய்விடும். உலகமும் உங்களை சுற்றியுள்ள நிலைகளும் நீங்கள் எவ்வாறு நினைக்கின்றீர்களோ அவ்விதமே இருக்கின்றன. இவ்வுலகம் உங்கள் இருதயத்தில் பாரமாக தங்கி நிற்க வேண்டாம். உலகில் உள்ள சமூகங்களும் சமூக அபிப்பிராயங்களும் என்ற எல்லாம் உங்களுக்கு சொந்தமான பாவனா ரூபமே. நீங்களே உண்மையான சக்தியுடன் கூடியவர்கள். உங்களுடைய மூச்சு அல்லது சாயையே உலகம் முழுமையும் என்று இந்த உண்மை நிலையை தியானம் செய்யுங்கள். ராப்பகலாக இதையே தியானம் செய்யுங்கள். நீங்கள் ஏன் உன்னதமான திடத்தை அடையவில்லை என்பதற்கு காரணம் தெரியுமா? சிரமில்லாமல் சலித்துக் கொண்டே இருப்பதான கலங்கிய பிறருடைய அபிப்பிராயங்களுக்கு அதிக வணக்கமும் மரியாதையும் செலுத்தி விடுகின்றீர்கள். உங்களுக்கு மிகவும் நெருங்கிய உண்மையான பரமாத்மா சுரூபத்தை அவ்வளவு மதிக்காமல் விடுகின்றீர்கள். பிறருடைய அபிப்பிராயங்களுக்கென்று வாழாமல் உங்களுடைய சொந்த கணக்கிற்காகவே ஜீவியுங்கள். சுதந்திரத்துடன் இருங்கள். ஆத்மாவாகிய ஒரு புருஷனை திருப்தி செய்யுங்கள். இரண்டற்ற ஒரு வஸ்துவிற்கு உண்மையான புருஷனும் சொந்தக்காரனும் எஜமானும் ஆகிய உங்கள் அந்தர்யாமியாகிய கடவுளுக்கு திருப்தி உண்டாகட்டும். எவ்விதத்திலும் பலவாறாக சேர்ந்த பொது ஜனங்களுக்கு பெரும்பாலாருக்கும் உன்னால் திருப்தி உண்டாக்க முடியாது. பலதலை ஜந்துவெனப்படும் ஜன கூட்டத்திற்கு திருப்தி உண்டாக்க வேண்டும் என்ற கடமைகளும் உங்களுக்கு இல்லை. உன்னையே உருவாக்கிக் கொள்ளும் தச்சன் நீயே. நீயாகவே கானம் செய்.
சமீபத்தில் கேட்க எவரும் இருப்பதாக நினைக்க வேண்டாம். உங்கள் ஆத்மாவிற்கு திருப்தி உண்டானால் பொது ஜனங்களுக்கும் அவசியம் திருப்தி உண்டாகும், உண்டாகியே தீர வேண்டும். இதுதான் விதி. மனதின் காரியமாகிய எண்ணங்களிலேயே வசிப்பவன் மயக்கத்திலும் நோயிலுமே வசிப்பவனாவான். அவன் அறிவாளி போலவும் ஞானி போலவும் தோன்றிய போதிலும் அவனது ஞானமும் அறிவும் பயன்பட மாட்டா, அதாவது பயன்படாது. கரையான் அரித்ததன் பயனாக புந்து விழுந்த மரத்திற்கு சமமாக அவனாவான். ஆதலால் நடக்க வேண்டிய நடை எப்படி என்றால், எண்ணங்கள் ஆடை போல் உன்னை சூழ்ந்து கொள்ளட்டும், அதற்காக அவற்றுடன் நீ உன்னையே இணைத்து கட்டிவிடாதே. வெயில் அதிகமாக இருந்தால் ஒருவன் தன் சொக்காயை கலற்றி எறிவது போலவும், சாமர்த்தியமிக்க தொழிலாளி தன் வேலை முடிவினிலே ஆயுதங்களை கீழே வைத்து விடுவது போலவும் நீ எண்ணங்களிடம் இருக்க வேண்டும். வேலையில் இருக்கும் போது அவ்வேலையினிடமே உன் மனம் இருக்கட்டும். கையில் உள்ள விஷயத்திற்கு சம்பந்தம் இல்லாத வேற எதனிடமும் கவனம் செல்லாதிருக்க வேண்டும். மகத்தான சக்தியும் குறைந்த செல்வமும் உள்ள ஒரு என்ஜின் போல நினைத்த மாத்திரத்தில் திரும்பிவிட வேண்டியவர்களே நீங்கள். ஏக காலத்தில் பல சக்திகள் ஒருங்கே வேலை செய்வதால் எந்திரத்தில் உள்ள பாகங்கள் ஒன்றோடொன்று உராய்ந்து கொள்வதும் இல்லை, எதுவும் ஒடிந்து போவதும் இல்லை. பிறகு வேலை முடிந்தவுடன் எந்திரத்திற்கு உபயோகமே இல்லாத காலத்தில் அது அப்படியே நின்றுவிட வேண்டியதுதான். எந்திரத்தின் எந்த பாகமும் அசையாமல் சர்வமும் நின்று விடுகிறது. இவ்வாறே யாதொரு தொல்லையும் இன்றி மனிதன் தன் அந்தகரண பிரதேசத்தில் ஆத்மஸ்வரூபம் எங்கே தங்கி நிற்கின்றதோ அந்த இடத்தில் வசிக்க வேண்டும். ஓம். ஓ புத்திரர்களே, என்னிடம் இல்லாத கடவுள்களிடம் மிக மிக கடமைகளை செலுத்துகிறீர்கள், அளவு கடந்து செலுத்துகிறீர்கள். நான் போதுமான ஜோதியுடன் விளங்கவில்லையா? முக்தி அடைவது ஏது அவ்வளவு கடினமாகிவிட்டதா? பாருங்கள், நான் உங்களுடன் இருக்கிறேன், உங்களுக்குள் இருக்கிறேன். இப்போதே கண்ணால் பாருங்கள். நீங்கள் இருங்கள் என்றே நான் கூறுகிறேன். என்னை பிரார்த்திக்க வேண்டியதில்லை. உங்கள் வாய்களாலேயே நான் வேண்டுவது உங்களுடைய முக்திதான். இருள் அடர்ந்த பாதைகளில் நீங்கள் சென்றதையெல்லாம் கண்டேன். உங்களுடைய வானத்தில் கடவுள் என்னும் பெயர் கொடுத்து ஒரு சாயை ஸ்தாபித்து ஒளி கொடுக்குமாறு வேண்டிக் கொண்டதையும் கவனித்தேன். அப்படிப்பட்ட நான் எனது அழகிய பலன்களை எல்லாம் கண்டு என் உள்ளே இருதயம் விசாலமாகட்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பௌரசம் என்ற உதய சூரியன் கிளம்பிவிட்டது. சாயா சம்பந்தமில்லாத சுயம் ஜோதி தோன்றிவிட்டது. பல வேர்களுடன் கூடி ஆகாசத்தை அளாவி இருக்கின்ற மரம், சிவந்த பழங்கள் நிறைந்த ஜீவ மரமே நானாவேன். உங்கள் வாழ்க்கைகளாகிற முக்குகளில் என் இலைகளின் பசை இருக்கின்றது. நீங்கள் வசிக்க வேண்டும், திறத்தலாகாது. ஆனால் நீங்கள் உருவாக்கிய தேவர்கள் காமமும் பரிதாபமும் கொண்டு கொடுப்பதும் வாங்குவதும் தொழிலாக உள்ள தேவர்கள், தண்டித்து மன்னிப்பு செய்யும் தேவர்கள். இவர்கள் பட்டை மேல் புழுத்து நெளியும் புழுக்கள் ஆவார்கள். பட்டைகள் மரப்பட்டைகள் உதிர்ந்து விடுகின்றன. அவைகள் இறந்து போகும், ஜீவிக்க வாய்ப்பில்லை. ஒரு சிறு கதையின் மூலமாக ராமன் விளக்குவான். அது என்ன கதை என்றால், யோக வாசித்தத்தில் சொல்லப்படுகிறது. ஒரு உத்தமியை அக்கினியில் போட்டார்கள். அக்கினி அவளை எரிக்கவில்லை. அவள் காதலனையும் அக்கினி எரிக்கவில்லையாம். ஏன் அப்படி? நதியில் அவர்களை எரிந்தார்கள். நதி அவர்களை அடித்துக் கொண்டு போகவில்லை. மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளினார்கள். ஒரு எலும்பு கூட கெட்டு போகவில்லை. அது எவ்வாறு அக்காலத்தில் அவர்களுக்கு காரணம் சொல்ல முடியவில்லை. அவர்கள் அப்பால் சென்று விட்டனர். கேள்விகள் அங்கு போய் எட்ட முடியாது. அவ்வளவு மேலாக அப்பால் சென்றனர். வெகு காலங்களுக்கு பிறகு காரணம் கேட்கப்பட்டது. பதிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காதலர்கள் இருவரும் அன்பே சர்வமும் என தோன்றியது. அந்த காதலர் இருவருக்கும் அன்பே சர்வமும் என தோன்றியது. அன்புக்கு வேறான பொருளை அவர்கள் காணவே இல்லை. அக்கினி அக்கினியாகவில்லை. அந்த உத்தமி கண்களில் அக்கினியும் அன்பனை போல் தோன்றிற்று. அந்த மனிதனுக்கும் அதே அக்கினி அன்பு செலுத்த சொருவமாகவே தோன்றிற்று. தண்ணீரும் அவர்களுக்கு தண்ணீராக தென்படவில்லை. சர்வமும் அன்பின் மயம், அன்பை கவர்ந்த சொருவமாகிவிட்டது. பாறைகளும் கற்களாக இல்லை, தேகமும் தேகமாக இல்லை. அன்புமிக்க சொரூபம் எப்படி துன்பம் செய்ய முடியும் என்று ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம் 2ஆம் பாகத்தில் சுவாமி ராமதீர்த்தர் அவர்கள் அன்பனப்படுவது யாது என்ற தலைப்பில் கூறியுள்ளார்கள். 17வது அதிகாரம் முற்று பெற்றது. ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. பதிவு முடிவுற்றது.